இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 26ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பிலிப் நேரி என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் ரோம் நகரத்தினுடைய 2வது அப்போஸ்தலர் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட ஒரு புனிதர். இவர் பிறந்தது கத்தோலிக்க திருச்சபையுடைய வரலாற்றில் கிபி 515வது ஆண்டு. அன்புமிக்கவர்களே, இவர் பிறந்தது பிளாரன்ஸ் என்கிற ஒரு நகரத்தில். மிக இளைய வயதிலேயே ரோம் நகருக்கு வருகிறார். வாணிபம் புரிந்ததாக இவரை பற்றி நம்ம வாசிக்கிறோம். செல்வ செழிப்பாக இருக்கிறார். இருந்தாலும் இறை வார்த்தையை பற்றி அறிவிக்கிற ஒரு ஆன்ம தாகத்தோடு ரோம் நகரத்தில் இருக்கிற 7 பிரபலமான ஆலயங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற ஒரு வழக்கத்தையும், அந்த ஆலயங்களை சந்திக்கிற வழியில் இருக்கிற ஏழை எளியவர்கள் நலிவுற்றவர்களுக்கு இறை வார்த்தையை அறிவிக்கிற நல்ல உதவிகளை செய்கிற ஒரு வழக்கத்தையும் இவர் கொண்டிருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஒரு கட்டத்தில் இவருடைய இந்த ஆலயங்களை சந்திக்கிற ஒரு பழக்கம், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு பழக்கம், நற்கருணை பக்தியை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு செல்கிற ஒரு பழக்கம், ஆரட்டோரியன்ஸ் அப்படி என்று சொல்லப்படுகிற ஒரு பக்த சபையை உருவாக்குவதற்கு வழிவகுத்தது. ஆரட்டரி என்று சொல்லப்படுகிற இந்த பக்த சபைகள் மூலமாக இறை வார்த்தையை ஏழையருக்கும் நலிவுற்றவர்களுக்கும் மிக சிறப்பாக தெருவோரத்தில் விடப்பட்ட ஆதரவற்ற சிறார்களுக்கான பணி இவர் வழியாகத்தான் தொடங்கியது என்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித தொன் போஸ்கோ இளைஞர்களின் தந்தை, அனாதைகளின் தந்தை, இளையோரின் வழிகாட்டி, இளையோரின் ஆசிரியர் என்று இன்றைக்கு 19வது 20வது நூற்றாண்டில் நம்ம பிரபலமாக பேசுகிறோம். ஆனால் புனித தொன் போஸ்கோவுக்கு முன்பாக 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இந்த புனித பிலிப் நேரி தான் தொன் போஸ்கோவனுடைய அந்த இளையோர் பணிக்கே முன்னோடி என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது. காரணம், 16வது நூற்றாண்டிலேயே இளையோர் பணி மற்றும் இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒரு பணியை புனித பிலிப் நேரி செய்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு திரைப்படமாக எடுத்திருக்கிறார்கள். பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இந்த புனித பிலிப் நேரி அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கலாம். அதுல 2 நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில கலந்து கொண்டு திவ்ய நற்கருணையை உட்கொண்ட உடனேயே திருப்பலி முடிவதற்கு முன்பாக ஆலயத்தை விட்டு விலகி விடுவாராம். அன்புமிக்கவர்களே, பல நாள் இதை பார்த்து கொண்டிருந்த புனித பிலிப் நேரி என்ன செய்கிறார்? பீட சிறுவர்களிடத்துல அந்த மனிதர் நற்கருணையை உட்கொண்டு வெளியே செல்லுகிற நேரத்துல நீங்கள் மெழுகுதிரிகளை ஏந்தி கொண்டு அவருடனே செல்லுங்கள் என்று சொன்னாராம். அதே போல அந்த நபர் நற்கருணை உட்கொண்டு திருப்பலி முடிவதற்கு முன்பாக ஆலயத்தை விட்டு வெளியே சென்ற நேரத்துல 2 சிறுவர்கள் அவர் முன்பாக மெழுகுதிரிகளை ஏந்தி சென்று கொண்டிருந்தார்களாம். பீட சிறுவர்கள். சிறிது நேரத்தில் பதட்டம் அடைந்த அந்த நபர், எதற்காக மெழுகுதிரிகளை என்னோடு நீங்கள் எடுத்து வருகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் பங்கு தந்தை சொன்னார், திவ்ய நற்கருணை உட்கொண்டு இருக்கிற நீங்கள் வாழும் திவ்ய நற்கருணை பேழை. ஆகவே இந்த திவ்ய நற்கருணை பேழைக்கு முன்பாக மெழுகுதிரிகளை எடுத்து செல்வதுதான் சரியானது. ஆகவே நீங்கள் செல்லும் இடமெல்லாம் மெழுகுதிரிகளை ஏந்தி வர சொல்லியிருக்கிறார் பங்கு தந்தை என்பதை அவர்கள் தெரிவித்தார்களாம். அப்பொழுதுதான் அந்த இளைஞருக்கு தன்னுடைய தவறு புரிகிறது. திருப்பலியில இயேசுவை உணவாக உட்கொண்டு நற்கருணையாக நம்முடைய உள்ளத்துல ஏந்தி அமைதியாக ஜெபித்து திருப்பலியை முழுவதுமாக கண்டு செல்வதுதான் திருப்பலியினுடைய பரிபூரண பலனை நமக்கு தரும் என்பதை புரிந்து கொண்டு அன்றிலிருந்து முழு திருப்பலியை காண்பதை வழக்கமாக கொண்டாராம் அந்த இளைஞர். 2வது ஒரு நிகழ்வாக ஒரு பெண்மணி எல்லாரை பற்றியும் தவறாக பேசுவாராம், வதந்திகளை பரப்பி விடுவாராம். ஒரு நாள் அந்த பெண் பிலிப் நேரி இடத்துல நான் என்ன தவறு செய்கிறேன், என்னை பற்றி ஏன் இப்படி எல்லோரும் பேசுகிறார்கள் அப்படி என்று பேசினாராம். உடனே ஒரு நாள் வாத்தினுடைய சிறகுகளை பறித்து அந்த பெண்ணிடத்துல கொடுத்து, இந்த வீதி முழுவதும் இந்த வாத்தினுடைய சிறகுகளை நீ வீசிவிட்டு வா அப்படி என்று சொன்னாராம். 15-20 நிமிடம் கழித்து அந்த வாத்தினுடைய சிறகுகளை எல்லாம் வீதிகளில் வீசி எறிந்து விட்டு அந்த பெண் மறுபடியும் புனித பிலிப் நேரி இடத்துல வந்தாராம். அப்பொழுது பிலிப் நேரி, ஓகே, இப்போ மறுபடியும் சென்று நீ காற்றில் வீசிய அல்லது தெருவில் வீசிய அந்த வாத்தினுடைய சிறகுகளை மறுபடியும் எடுத்துக்கொண்டு வா அப்படி என்று சொன்ன நேரத்தில் அந்த பெண், எப்படி சாமி முடியும், வாத்தினுடைய சிறகுகள் எல்லாம் காற்றில் அடித்து பறந்திருக்குமே, நான் அதை மறுபடியும் எடுத்து வர முடியாதே அப்படி என்று சொன்ன நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள் கூட இப்படித்தான், நம்முடைய வதந்திகள் கூட இப்படித்தான்.
நம்முடைய பொய்யான பரப்புரைகள் கூட இப்படித்தான். ஒரு முறை நம்முடைய வாயிலிருந்து வந்தால் அதை திரும்ப பெறுவது கடினம். ஆகவே நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும், கனிவோடு இருக்க வேண்டும், பண்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னாராம். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பிலிப் நேரியை பற்றி பேச வேண்டும் என்றால் இன்னும் நிறைய பேசலாம். காரணம், ஆன்மீகத்தை அவ்வளவு எளிமையாகவும் அவ்வளவு கனிவோடும் இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒரு பணியில தாட்சியோடும் செயல்பட்ட ஒரு புனிதர் தான் இந்த புனித பிலிப் நேரி. அவருடைய பரிந்துரையால் நாமும் இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வால் அறிவிக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அனுப்ப போகிற துணையாளர் தூய ஆவியாரை பற்றி சொல்லுகிறார். தூய ஆவியானவர் உண்மைக்கு சான்று பகர்வார், நீங்களும் எனக்காக உண்மைக்கு சான்று பகர்வீர்கள் என்று தூய ஆவியாரோடு சேர்த்து நாமும் இயேசுவுக்கு சான்று பகர போகிறோம் என்கிற முதல் செய்தியையும், இரண்டாவது ஒரு செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரின் மீது நாம் விசுவாசம் கொண்டிருந்தால் நம்முடைய இந்த மனித வாழ்வு என்பது எளிதான, மகிழ்ச்சியான அல்லது மலர் மீது நடக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை போல இருக்காது. மாறாக இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தால் உண்மைக்கு சான்று பகர வேண்டும். வெறும் வார்த்தையால் அல்ல, நம்முடைய வாழ்வால், நம்முடைய சொல்லால், நம்முடைய ஒவ்வொரு செயலால் சான்று பகர வேண்டும். அந்த சான்று பகர்தல் என்பது துன்பத்தை இயேசுவுக்காக ஏற்றுக்கொள்ளுதல், அன்பு இல்லாத இடத்துல அன்போடு நடந்து கொள்ளுதல், கனிவு இல்லாத இடத்துல கனிவோடு நடந்து கொள்ளுதல், மன்னிக்க முடியாத சூழல்களில் மன்னித்து சான்று பகர்தல், இவைகள்தான் இயேசுவனுடைய உண்மையான சீடத்துவத்தின் விலை என்பதை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்கு நம்முடைய வாழ்வால் சான்று பகர அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அது துன்பங்களை தருகிற ஒரு அழைப்பாக இருக்கும். ஆனால் அந்த துன்பங்களை ஏற்று வாழ்வதற்கு தூய ஆவியானவர் துணையாளர் நமக்கு உதவி செய்வார். அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்தது போல நாமும் இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும் என்பதை புரிந்து இயேசுவுக்கு சான்று பகர நல்ல மனதிடனை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.